இங்கு ஆரம்பிக்க இருக்கின்றேன். 2020ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டாலும் கூட என்னுடைய ஆரம்ப அலகுகளை தொடர்ந்து வருகின்ற 2021ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களும் தற்பொழுது காப்போத்தா உயர்தர வகுப்புக்கு நுழைவுக்குட்பட்டிருக்கின்ற 2022 பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். முதலில் பயாலஜியினுடைய காப்போத்தா உயர்தர பாட பரப்புகள் பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் இங்கு பார்ப்போம். காப்போத்தா உயர்தர மாணவர்களுக்கான உயிரியல் பாடத்திட்டம் 10 அலகுகளை கொண்டதாக வகுக்கப்பட்டுள்ளது. இந்த 10 அலகுகளும் அருகே வீடியோவிலே காட்டப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு அலகுகளும் தனித்தனியான தலைப்புகளினூடாக குறித்த பாட வேளைகளில் கற்பிக்க வேண்டிய நேரங்களை அருகே தரப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் முதலாவது அலகு உயிரியல் அறிமுகம். இந்த உயிரியல் அறிமுகம் தொடர்பாக எவ்வாறான வினாக்கள் அமையும், இந்த வினாக்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு கேட்கப்பட்டு படிப்படியாக மாற்றமடைந்தது பற்றி முதலில் ஆராய்வோம். இந்த பரீட்சை வியூகத்துக்காக எனது உயிரியல் கற்பித்தலில் பரீட்சை மாதிரி வினாத்தாள்கள் அருகே வீடியோவில் வந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு வினாவுக்கான விடைகளை எழுதுவதற்கு முன்னர் அந்த வினாவுக்கான மையக்கருவை வைத்துக்கொண்டு பாடப்பரப்பு பற்றிய விளக்கத்தை நாங்கள் இங்கே செய்து காட்டுவோம். அதே நேரம் மாணவர்கள் அந்த விளக்கத்தை அறிந்த பின்னர் தாமாகவே வினாவுக்குரிய விடைகளை எழுத முயற்சிப்பது நல்லது. விடைகளை எழுத முயற்சிப்பது நல்லது. அதே வேளை அந்த விடைகளை நாங்கள் இங்கே குறிப்பிடுவோம். அலகு 1 உயிரியல் அறிமுகம். அதே போல அலகு 2 உயிரின் இரசாயன கல அடிப்படை. அலகு 3 உயிரிகளின் பல்வகமை. அலகு 4 தாவர அமைப்பும் தொழிற்பாடும். அலகு 5 விலங்குகளின் அமைப்பும் தொழிற்பாடும். இவ்வாறு 10 பாட அலகுகள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். முதலில் நாங்கள் அலகு 1 தொடக்கம் அலகு 4 வரையான ஃபாஸ்ட் ட்ராக், அதாவது ஒரு துரிதமான மீட்டல் மூலம் இந்த பரீட்சை வினாக்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். இங்கு அருகே தரப்பட்டிருக்கின்ற மாதிரி வினாத்தாளில் முதலாவது கேள்வியில் அங்கே அருகே இருக்கின்ற வினாபத்திரத்தின் முதலாவது கேள்வியில் ஏ பகுதியில் அதில் முதலாவது உயிர் வாழும் அங்கிகளை
உயிரற்றவையிலிருந்து வேறுபடுத்தும் பிரதான சிறப்பியல்புகள் யாவை? அதில் இரண்டாவது பகுதி வைரஸ் உட்பட உயிரங்கிகள் காட்டும் தனித்துவமான இயல்பு எது? மூன்றாவது பகுதி உயிர் பதார்த்தத்தின் ஒழுங்கமைப்பு மட்டங்களை சிக்கல் தன்மை அதிகரிக்கும் வகையில் ஒழுங்குபடுத்துக. இந்த முதலாவது கேள்வியினுடைய பகுதியின் 3 பகுதிகளுக்குமான விடைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த விடைகளை நாங்கள் பார்க்க முன்னர் இந்த உயிரியல் அறிமுகம் தொடர்பாக மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்கள் நேரடியாக மிகவும் கவனமாக இந்த புள்ளி ஒதுக்கங்கள் பற்றியும் இந்த ஒவ்வொரு பாட அலகிலும் எவ்வளவு புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் அறிய வேண்டியது முக்கியம். அதேவேளை ஏனைய பிரிவுக்குரிய 2021 2022 முக்கியமாக 2022 பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்கள் இந்த உயிரியல் அறிமுகம் அலகு 1 அலகு 2 உயிரின் ரசாயன கல அடிப்படை அந்த 2 பாடப்பரப்புகளை மாத்திரம்தான் அவர்கள் படித்திருப்பார்கள். 2021ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அலகு 1 அலகு 2 அலகு 3 அலகு 4 வரை அவர்கள் படித்திருப்பார்கள். அதே நேரம் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்கள் மேலும் 5, 6, 7 என படித்திருப்பார்கள். எல்லா பிரிவுக்கும் உரிய மாணவர்களுக்காக நாங்கள் தற்பொழுது ஒவ்வொரு பாட அலகிலும் இவ்வாறான சுருக்க குறிப்புகள் டிபுலேட் சமரி அதாவது குறியீட்டு அட்டவணைகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இப்பாட அலகில் நிறைவு பரீட்சையில் அதாவது ஃபைனல் எக்ஸாம் நிகழும் போது பிரதி வருடம் ஒவ்வொரு வருடங்களிலும் ஏறத்தாழ ஒரு புள்ளியிலிருந்து 1.5 புள்ளிகள் மாத்திரமே இப்பாட அலகிலிருந்து மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே மாணவர்கள் அறிந்திருப்பார்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்து உருவாக்கப்பட்ட உயிரியலின் புதிய பாடத்திட்டத்தின்படி 10 அலகுகள் பாடப்பரப்பில் குறிப்பிடப்பட்டு அதற்கான வள நூல்கள், செயல்முறை நூல்கள், ஆசிரியர் வழிகாட்டி போன்றன பல்வேறு மூலங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 2017ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்து முதலாக 2019ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் முதலாவது பிரிவு மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றமளித்து சிறந்த பெறுபவர்களை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு 2வது தடவையாக இந்த புதிய பாடத்திட்டத்திலே மாணவர்கள் பரீட்சை எடுக்க இருக்கின்றார்கள். எதுவாயினும் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி உயிரியல் அறிமுகம் என்ற அந்த பாடப்பரப்பில் பிரதி வருடம் ஒவ்வொரு வருடமும் ஒரு புள்ளியில் இருந்து 1.5 வரையான புள்ளிகளை மாத்திரமே மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த பாடத்தினுடைய ஒரு சிறிய பரப்பில் மாத்திரம்தான் வினா வரும். ஆனால்
இந்த பாடப்பரப்புகள் தொடர்பாக உயிரியல் அறிமுகத்தில் 3 பிரதான மையக்கருவை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, உயிரியல் கல்வியினுடைய முக்கியத்துவம். உயிரியல் கல்வி கற்பதன் மூலம் மாணவர்கள் எவ்வாறான அனுகூலங்களை பெறுவார்கள். இந்த தலைப்பின் கீழ் பொதுவாக நிறைவு பரீட்சையில் வினாக்கள் அமைவதில்லை. இரண்டாவது தகவல், இந்த உயிரியல் பல்வகமை தொடர்பான ஒரு அறிமுகம். இது தனித்து இந்த உப அலகிலே உப பாடப்பரப்பிலே அல்லது தேர்ச்சி மட்டத்தில் வினாக்கள் நிறைவு பரீட்சையில் கேட்பதில்லை. ஆனால் அங்கிகளின் பல்வகமையுடன் தொடர்படுத்தி அதற்கு வினா அமைப்பார்கள். மூன்றாவது விடயம், உயிருள்ளவற்றினுடைய சிறப்பியல்புகள். ஏனைய கூறுகள் அல்லது உயிரற்ற கூறுகளிலிருந்து தம்மை வேறுபடுத்துவதற்காக அவை காட்டுகின்ற தனித்துவமான இயல்புகள் அல்லது சிறப்பு இயல்புகள் என்று சொல்வார்கள். அந்த உயிருள்ளவற்றினுடைய சிறப்பு இயல்புகள் தொடர்பாகத்தான் பொதுவாக கடந்த காலங்களில் புதிய பாடத்திட்டத்தில் 2019ஆம் ஆண்டில் முதலாவது வினா இந்த உபதேர்ச்சி மட்டத்தில் தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 மிகுதியான பகுதிகளும் மாணவர்களுடைய உயிரியல் தொடர்பான ஒரு ஆரம்ப அறிவை பெற்றுக்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட பாடப்பரப்பு தான். ஆனால் நாங்கள் இங்கு பரீட்சை பற்றிய ஒரு வியூகம், பனோராமா, அது பற்றிய ஒரு கற்கையை நாங்கள் இங்கு பார்ப்பதனால் ஏற்கனவே இருக்கின்ற பாடப்பரப்புகள் தொடர்பாக நாங்கள் அதிகளவு கவனம் செலுத்த வேண்டியதில்லை. முக்கியமாக எது பரீட்சையிலே கேட்கப்படுகின்றது, பரீட்சையினுடைய மையக்கரு என்ன என்பது பற்றி ஒரு பகுதியைத்தான் இங்கு நாங்கள் விளங்க இருக்கின்றோம். அன்பான மாணவர்களே, 1 அல்லது 1.5 புள்ளிகளுக்கான ஆரம்ப பாடப்பரப்பு எவ்வாறு வினா அமைவுக்கு உட்படுகின்றது என்பதனை நாங்கள் பார்ப்போம். உயிருள்ளவற்றினுடைய சிறப்பு இயல்புகள் மாணவர்கள் ஏற்கனவே ஆரம்ப பாடப்பரப்பில் அது அறிந்திருப்பீர்கள். உயிருள்ள பொருட்கள் 3 கூட்டங்கள்: நுண்ணங்கிகள், தாவரங்கள், விலங்குகள். இந்த 3 உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளுடன் ஒரு இடைத்தாக்கத்துக்குட்பட்டு அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இயங்குவதனால்தான் ஒரு சூழல் தொகுதி இயங்குகின்றது, ஒரு உயிர்கோளம் இயங்குகின்றது, ஒரு பிரபஞ்சம் இயங்குகின்றது. எனவே இந்த உயிருள்ளவற்றினுடைய சிறப்பியல் தொடர்பாக ஃபைனல் எக்ஸாம்ஸ், அதாவது நிறைவு பரீட்சைகளில் எவ்வாறான வினாக்கள் அமைகின்றன என்பதை பற்றி முதலில் நாங்கள் கவனிப்போம். உயிருள்ளவற்றின் சிறப்பியல்புகள் பிரதானமாக 7. அந்த 7ஐயும் நீங்கள் ஒழுங்காக ஞாபகத்துக் கொள்ளுதல் வேண்டும். பொதுவாக ஒரு பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும் போது முதலாவது வருடங்கள், அதனைத் தொடர்ந்து வருகின்ற 2வது 3வது வருடங்கள் வினாக்கள் சற்று இலகுவாக அமையும். அது பொதுவாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. என்னுடைய கற்பித்தல் காலத்தில் 5 தடவை பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு மாற்றப்படும் போது முதலாவது வருடம் மிக இலவாக வினாக்கள் அமையும், பெறுபவர்களும் அதிகளவு நன்கு கிடைக்கும். தொடர்ந்து வரும்போது அந்த பரீட்சை வினாக்கள் சற்று கடினமாக்கப்பட்டு கொண்டு வரும். இந்த 2019ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தில் முதலாவது தடவை
பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பல்வேறு வினாக்களில் அதிகமான மாணவர்கள் 40க்கு மேலான விடைகளை சரியாக கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல அறிகுறி. அதே நேரம் தொடர்ந்து வரும்போது அந்த வினாக்கள் கொஞ்சம் கடினமாக்கப்பட்டு வரும். உயிருள்ளவற்றினுடைய சிறப்பியல்புகள் தொடர்பாக இதே வருடத்தில் வந்த பழைய பாடத்திட்டத்து மாணவர்களுக்கு, பழைய பாடத்திட்டத்தில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு ஸ்ட்ரக்சரில் முதலாவது கேள்வியாக கேட்டிருக்கிறார். உயிருள்ளவற்றினுடைய சிறப்பியல்புகள் எவை என்று கேட்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு தெரியும், அது ஆரம்பம் முதல் நாள் வகுப்புகளிலேயே அதை தொடங்குவார்கள். ஒழுங்கும் ஒழுங்கமைவும், அனுசேபம், இசைவாக்கம், உருத்துணர்ச்சியும் இயைபாக்கமும், வளர்ச்சியும் விருத்தியும், இனப்பெருக்கம், பாரம்பரியமும் கூர்ப்பும். இது எங்களுடைய பயிற்சி வினாத்தாளிலே முதலாவது வினா. இதே நேரம் இங்கு நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற வினாக்கள் ஸ்ட்ரக்சர்ட், அதாவது ஒரு அமைப்பு கட்டுரை ஃபார்ம். இதிலிருந்து பல்தேர்வு வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு வினாக்கள் அமையும், அதற்கு புள்ளிகளை மாணவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை பற்றி இதில் ஆராய்வோம். அதே நேரம் கட்டுரை வினாக்களுக்கு இதிலிருந்து மொத்தமாக கிடைக்கப்படுகின்ற விடயங்கள் என்ன என்பதற்கு வினாக்கள் உதாரணமாக செய்து காட்டும். தற்பொழுது இந்த உயிருள்ளவற்றினுடைய சிறப்பியல்புகளில் ஒழுங்கும் ஒழுங்கமைவும், ஆர்டர் அண்ட் ஆர்கனைசேஷன். இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவும் இரண்டாவது அனுசேபம், மெட்டாபாலிசம். இவ்விரு சிறப்பியல்புகளிலும் மாத்திரம்தான் பொதுவாக பல்தேர்வு வினாக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அமைப்பு கட்டுரை வினாவில், அதாவது ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் முதலாவது வினாவின் ஏ பகுதியில் முதலாவது உபபிரிவில் உயிருள்ளவற்றின் சிறப்பியல்புகள் எவை, அது தொடர்பாக இன்னும் ஒரு பகுதி 1.5 வினாவுக்கு, மீண்டும் சொல்கிறேன், 1.5 புள்ளிகளுக்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் பல்தேர்வு வினாக்களுக்கு செல்வோம். இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவும் தொடர்பாக மாணவர்கள் உயிருள்ள பொருட்கள் ஒரு ஆட்சி அதிகார மட்டத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. மூலக்கூறிலிருந்து உயிர்கோளம் வரை எவ்வாறு சிக்கல் தன்மை அடைகின்றது, ஒவ்வொரு ஆட்சி அதிகார ஒழுங்கு மட்டங்களும் எவ்வாறு படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக கோர்வையிடப்பட்டு உயிர்கோளம் வரை செல்கின்றது என்பதனை பற்றிய ஒரு ஒழுங்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த மூலக்கூறு, அதற்குரிய உதாரணங்கள், அந்த மூலக்கூறு பல ஒன்றிணைந்து புன்னங்கத்தை உருவாக்கும். அந்த மூலக்கூறுகளுக்கான உதாரணங்கள் நாங்கள் தொடர்ந்து வருகின்ற பகுதிகளில் படிப்போம். 2018ஆம் ஆண்டு பழைய பாடத்திட்ட பரீட்சை நிகழ்ந்த காலம் 2018ஆம் ஆண்டு. அதில் 41வது பல்தேர்வு வினாவில்
இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவும் தொடர்பாக மிகவும் சிக்கல் தன்மை கூடிய ஒரு வினாவை அமைத்திருக்கிறார்கள். அது தொடர்ந்து இந்த ஒளிபரப்பில் பார்ப்போம். தற்பொழுது இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவும் தொடர்பாக அல்லது உயிருள்ளவற்றினுடைய சிறப்பியல்புகள் தொடர்பாக 2022ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்கள் அவர்களுக்கான ஒரு அடிப்படை அறிவையும் இங்கு நாங்கள் குறித்து செல்வது நல்லது என நினைக்கின்றேன். அவர்கள் காப்போத்தா சாதாரண விஞ்ஞான பாடப்பரப்பிலே உயிரங்கிகள் தொடர்பாக உயிர்க்கூறுகள் தொடர்பாக ஒரு அடிப்படை அறிவை பெற்றிருப்பார்கள். அதனுடன் தொடர்புடையதாக இந்த ஆர்டர் அண்ட் ஆர்கனைசேஷன் பற்றிய விளக்கம் அங்கு சிறிதாக கொடுக்கப்பட்டிருக்கும். இதே நேரத்தில் இங்கு நாங்கள் உயிரியல் அறிமுகத்தில் உயிர் பல்வகமை பற்றிய ஒரு சிறிய ஒரு தேர்ச்சி மட்டம் ஒன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் குறித்திருக்கின்றோம். எனவே இந்த உயிரிகள் தொடர்பாக நாங்கள் 3 வித்தியாசமான பேட்டர்ன்ஸ் கோலங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று கலமற்றவை, கலமே காணப்பட மாட்டாது. இதனால இதற்கு ஏகரியோட்டிக் கலமற்றவை என்று சொல்வார். இந்த கலமற்ற உயிரிகள் உயிர்த்தன்மையை வெளிக்காட்டும், ஆனால் அவை ஒரு பகுதிப்பட்ட தன்மையாக இருக்கு. அவ்வாறு காணப்படுகின்ற இந்த கலமற்ற உயிரிகளுக்கு பிரதான உதாரணங்களாக வைரஸ். இந்த வைரஸ் தொடர்பாக பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம், இதுக்கு கலமில்லை, இது ஒரு மூலக்கூறு அமைப்பாக காணப்படும், புரதத்தையும் நியூக்ளிக் ஆசிடையும் கொண்டிருக்கும். இந்த புரதங்களுக்கு உள்ளே அந்த நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏயாக இருக்கும் அல்லது ஆர்என்ஏயாக இருக்கும். இது ஓஎல்ல இந்த அறிமுகம் அல்லது ஆரம்பம் பார்த்திருப்பீர்கள். இதே வேளையில் இந்த கலமற்ற உயிரி கூட்டங்களில் காப்போத்தா உயர்தரத்துக்கு நீங்கள் வரும்போது இங்கு இன்னும் ஒரு கூட்டம் உண்டு, வைராய்ட்ஸ். இந்த வைராய்ட்ஸ் எதுவித புரத கட்டமைப்புகளையும் அல்லது புரத சூழியையும் கொண்டிருக்காமல் நியூக்ளிக் அமிலமாக ஆர்என்ஏ மாத்திரம் கொண்டிருக்கின்ற கூட்டங்களாக இருக்கு. எண்ணம் ஒன்று பிரியான். இவை பாரம்பரிய பதார்த்தங்களாக நியூக்ளிக் அமிலங்களை, அதாவது டிஎன்ஏயோ ஆர்என்ஏயோ கொண்டிருக்காமல் புரதங்களை மாத்திரமாகி கொண்டிருக்கின்ற கலமற்ற கூறுகள். இப்போ ஓயல் வரை மாணவர்கள் வைரஸை பற்றி ஒரு கலமற்ற கூட்டம் என கருதியிருப்பார்கள். ஆனால் அந்த வைரஸ் ஒரு பிரதானமாக புரோட்டீன் கோட், புரத சூழியையும் நியூக்ளிக் அமில ஒரு அகணி அல்லது உள்ளீட்டையும் கொண்டிருக்கும். அது டிஎன்ஏ கொண்டிருந்தால் அந்த வைரஸ் டிஎன்ஏ வைரஸ், ஆர்என்ஏ கொண்டிருந்தால் அது ஆர்என்ஏ வைரஸ். இந்த ஆர்என்ஏ வைரஸினுடைய பல்வேறு நோய்கள், அவற்றினுடைய வடிவங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பாடத்திட்டத்தில் பார்ப்போம். அது தவிர காப்போத்தா உயர்தர பகுதிக்கு நாங்கள் அந்த பாடத்திட்டத்திற்கு வரும்போது கலமற்ற கூறுகளில் புரிதொரு கூட்டமாக வைராய்ட்ஸ், பிரியோன்கள் என்பன காணப்படுகிறது என்பதனை பற்றியும் மாணவர்கள் ஆரம்பத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது கலமற்றவை, இரண்டாவது கலம் கொண்டவை ஆனால் கருகற்றவை. கலம் கொண்டவை, கருகற்றவை, ஆகவே அவற்றை நாங்கள் புரோகரியோட்டாக்கள் என்று சொல்வோம். புரோகரியோன் கரு, கருவுக்கு முந்தைய நிலை,
முன்பு அதை பாடத்திட்டங்களில் அல்லது வினாக்களில் கூட முன்கருவன் என்று சொல்வார்கள். அப்போ புரோகரியோட்டா என்று சொல்லும்போது கலம் இருக்கும், ஆனால் கரி இருக்காது. அந்த புரோகரியோட்டா அங்கத்தினர்களாக முக்கியமாக பாக்டீரியாக்கள், சயனோபாக்டீரியாக்கள், அதாவது நீலப்பச்சைகள் அல்லது ப்ளூ கிரீன்ஸ் என்று சொல்வார்கள். சில வேளைகளில் அவை நீலப்பச்சை பாக்டீரியாக்கள் என்று கூட அழைப்பார்கள், பிஜி. இந்த பாக்டீரியாக்கள், சைனோபாக்டீரியாக்கள் ரெண்டுமே ஒன்றாக டொமைன் பாக்டீரியா என்ற பாடப்பரப்புக்கு டொமைனுக்குள் வரும் என பாடப்பரப்பில் நாங்கள் பார்ப்போம். அதைவிட ஆக்கியா பாக்டீரியாக்கள், இந்த மூன்று கூட்டங்களும் புரோகரியோட்டாக்களாக ஆரம்பத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டு போகும்போது தொடர்ந்து வரும் பாடப்பரப்புகளில் புரிதரு கூட்டத்தை அங்கே அறிமுகம் செய்வார்கள். அதை நான் முன்னுக்கே கொண்டு வருகின்றேன் என்றால், பரீட்சை வினாக்கள் குறித்த பாட அலகில் மாத்திரம்தான் கேட்பார்கள் என்றல்ல, பாடப்பரப்புக்குள் கேட்பார்கள், எங்களுடைய பாட திட்டத்திற்குள் தான் கேட்பார்கள், பாட விடயங்களுக்குள் தான் கேட்பார்கள். ஆனால் அவர்கள் தொடர்புபடுத்தி வினாக்களை அமைப்பார்கள். அந்த வகையில் இந்த புரோகரியோட்டாக்களில் மாலிக்யூல்ஸ், அதாவது மூலக்கூற்று உயிரிகள் அல்லது நுண்ணங்கிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. மூலக்கூற்றுக்குரியவை. இதில் விலங்குகளை தாக்கக்கூடிய உயிரினங்களை அல்லது உயிரிகளை மைக்கோபிளாஸ்மா எனவும், தாவரங்களில் தாக்கங்களை அல்லது நோய்களை உருவாக்கக்கூடியவற்றை ஃபைட்டோபிளாஸ்மா எனவும் சொல்வோம். ஆகவே இங்கே மாணவர்கள் இந்த அறிமுகத்திலே புரோகரியோட்டாக்கள் இவை மூன்றும் ஆரம்பத்திலேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தற்பொழுது அட்வான்ஸ் லெவல் சிலபஸுக்கு வரும்போது மைக்ரோபயாலஜி என்று சொல்லப்படுகின்ற நுண்ணுயிர்வியல் பாடப்பரப்புகளில் இதை அறிமுகம் செய்து அதனுடன் தொடர்புடையதாக வினாக்கள் அமைப்பார்கள். அந்த வினா அமைவிலே பிரதானமான மையக்கருவாக அவர்கள் பயன்படுத்துவது கலைச்சுவர் கட்டமைப்பு தான். இந்த பாக்டீரியாக்கள், சைனோபாக்டீரியாக்கள் ரெண்டும் கலைச்சுவர்கள், அதாவது டொமைன் பாக்டீரியா என்று சொல்லப்படுகிற அந்த ரெண்டு அங்கத்தினரையும் உள்ளடக்குகின்ற அந்த டொமைன், அங்கே கலைச்சுவர் பதார்த்தமாக பெப்டிடோகிளைக்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெல்சக்கரைட்டை தான் அது கொண்டிருக்கு. அதே நேரம் அதிலிருந்து விலகி இருக்கின்ற ஆக்கியோ பாக்டீரியா பிரிது ஒரு பெல்சக்கரைட்டுகள், புரதங்கள் என்பவற்றை இணைத்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த கலைச்சுவர் பெப்டிடோகிளைக்கனில் இருந்து இது விலகுகின்றது. அதேவேளை பின்னர் சேர்க்கப்படுகின்ற இந்த மூலக்கூற்றுக்குரியவை என்ற அந்த புரோகரியோட்டா அங்கத்தினர்கள் கலைச்சுவர் அற்ற புரோகரியோட்டாக்களாக இருக்கு. அவற்றில் பெப்டிடோகிளைக்கனோ அல்லது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வேறு பெல்சக்கரைட்டுகள் புரதங்களோ இந்த மூலக்கூற்றுக்குரியவையில் காணப்படுவதில்லை. மைக்கோபிளாஸ்மா, ஃபைட்டோபிளாஸ்மா. ஆகவே பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், ஒரு உயிரினங்கள் தொடர்பாக அல்லது உயிரிகளாக கருதப்படக்கூடியவை தொடர்பாக மூன்று பிரதான அம்சங்களை பார்க்கின்றோம். ஒன்று கலமற்றவை. அந்த கலமே இல்லாத உயிரி வைரஸ் அது ஒரு விருந்து வழங்கிக்குள்தான் அது உயிர்த்தன்மையை காட்டும் என்று கிரேட் லெவலில் படிச்சிருப்பீங்க. அது தொடர்பாக கலமற்ற அந்த வைரஸ் புரதத்தையும் நியூக்ளிக் ஆசிட், அதாவது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ என்ற உள்ளீடுகளையும் கொண்டிருக்கும் என்பதை, அதே நேரம் வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற வைரஸிலும் பார்க்க பரமையில் சிறிய புரிதொரு கலமற்ற உயிரி அது ஆர்என்ஏ தான் கொண்டிருக்கும். அங்கு புரதம் இருக்காது. ஆர்என்ஏ இருக்கும், இங்கு புரதம் இருக்காது. இங்கு புரதமும் நியூக்ளிக் அமிலமும் இருக்கும். இங்கு நியூக்ளிக் ஆசிடாக ஆர்என்ஏ இருக்கு, புரதம் இருக்காது. பிரியான்ஸ் என்று சொல்லப்படுகிற புரிதொரு கூட்டத்தில் புரதம் உண்டு, ஆனால் நியூக்ளிக் ஆசிட் இல்லை. இவ்வாறு இருக்கின்ற இந்த கலமற்றவை தொடர்பாக அடுத்து வருபவை புரோகரியோட்டிக் முன்கருவன்கள். கலம் இருக்கும், ஆனால் கருவில்லை. இந்த
புரோகரியோட்டாக்களில் நாங்கள் இவ்வாறான கூட்டங்களை பார்க்கலாம் என சொல்லி அடுத்ததாக யூகரியோட்டாக்கள். யூ என்பது மெய்யான, அதாவது ஒழுங்கமைந்த கருகொண்ட உயிரிகளைத்தான் நாங்கள் யூகரியோட்டாக்கள் என்று சொல்கின்றோம். மெய்யான கருவன். இங்கு கலம் இருக்கு, அது மாத்திரமல்ல கருவும் இருக்கு. இங்கு கலம் இருக்கு, கருவில்லை. இங்கு கலத்துடன் கரு இருக்கு. இந்த யூகரியோட்டாக்களில் இவை தவிர்ந்த ஏனைய ஃபங்கஸுக்கள், புரோட்டிஸ்டாக்கள், கிங்டம் பிளான்ட் அங்கத்தினர்கள், கிங்டம் அனிமாலியா அதாவது விலங்குகள் என்பன உள்ளடங்கும் என்று தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இந்த விடயத்தை நாங்கள் இங்கு சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தால், ஒரு உயிரற்ற பொருளிலிருந்து சில இயல்புகளால் தம்மை வேறுபடுத்தி கொள்ளும். நீங்கள் பாடப்பரப்பு படிக்கும்போது அறிமுகத்திலே ஆசிரியர்கள் சொல்லியிருப்பார்கள், இதுவரை கண்டறியப்பட்ட எத்தனையோ விஞ்ஞான ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் பௌதீக ரசாயன ரீதியில் உயிர் என்பதற்கு ஒரு எளிய வரவிலக்கணத்தை கொடுக்கவில்லை. இலகுவாக அந்த வரவிலக்கணத்தை கொடுத்து விடவும் முடியாது. எனவே அந்த உயிர் என்பதற்கான ஒரு வரவிலக்கணத்தை உருவாக்குவதற்கு பதிலாக அவை கொண்டிருக்கின்ற சிறப்பு இயல்புகளை உயிரற்ற பொருட்களிலிருந்து வேறுபடுத்துவதற்கான ஒரு பாடப்பரப்பாகத்தான் இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவையும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவிலும் முக்கியமாக மூலக்கூறு, அது புன்னங்கமாகி, புன்னங்கங்கள் பல சேர்ந்து கலம், கலம் பல சேர்ந்து இளையம், இளையம் பல சேர்ந்து அங்கம், அங்கம் பல சேர்ந்து அங்கத் தொகுதி. இந்த அங்கத் தொகுதிகள் பல சேர்ந்து ஒரு தனியன், பல தனியன்களின் சேர்க்கை குடித்தொகை. அந்த குடித்தொகை சாகியம் ஒன்றை உருவாக்கும், பல சாகியங்கள் சூழற்தொகுதியை ஒன்றை உருவாக்கும், பல சூழற்தொகுதியின் சேர்க்கையினால் உயிர்கோளம் தோன்றும் என நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். அதற்கான விடையமைப்பை நாங்கள் இங்கே பார்ப்போம். தற்பொழுது இந்த மூலக்கூறு எவ்வாறு உயிர்கோளத்துக்கான சிக்கல் தன்மையை காட்டும் என்பதற்கான இங்கே வினாப்பத்திரத்தில் தரப்பட்டிருக்கின்ற வினாவுக்கான விடைகளுக்கு நாங்கள் வருகின்றோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று முதலாவது கேள்வியில் ஏ பகுதியின் முதலாவது உப பகுதிக்கு நாங்கள் வருகின்றோம். அதில் ஒன்று, உயிர் வாழும் அங்கிகளை உயிரற்றவையிலிருந்து வேறுபடுத்தும் பிரதான சிறப்பு இயல்புகள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்று அங்கே 7 இயல்புகள் குறிப்பிடப்பட வேண்டும். அந்த 7 இயல்புகளும் கட்டாயம் குறித்தே ஆக வேண்டும். ஆனால் அங்கே விடுவிக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது தரப்பட்டிருக்கின்ற வரிகள் 3. இந்த ஒளிப்பதிவினுடைய முக்கிய நோக்கம் பரீட்சை வியூகம்தான். புள்ளிகளை எவ்வாறு இழக்காமல் பாதுகாப்பது. மாணவர்கள் இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை கவனிக்க வேண்டும். உங்களுக்கு நிறைவு பரீட்சையை நிறைவு செய்பவர்கள் பேராசிரியர்கள், எக்ஸாமினர்ஸ். அவர்கள்தான் பரீட்சைகள். அவர்கள் பரீட்சைக்குரிய வினாத்தாள்களை அமைத்து புள்ளியிடும் திட்டத்தை வகுத்து உதவி பரீட்சைகளிடம் கையளித்து அவர்கள் புள்ளியிடும் திட்டத்திற்கு கொண்டு வருவார்கள். நாங்கள் பரீட்சை எடுக்க போகின்ற மாணவர்களுக்கு இந்த பரீட்சையிலே எவ்வாறு வினாக்கள் அமையப்பெறும், அந்த வினாக்களின் மூலம் ஆகக்கூடிய புள்ளிகளை பெறலாம் என்பது பற்றி போசிப்பவர்கள்தான் ஆசிரியர்கள். இங்கே 2 பிரதான துருவங்களுக்கு இடையிலே ஒரு போட்டி ஒன்று நிகழ்கின்றது.
மாணவர்களுக்கு ஆகக்கூடிய புள்ளிகளை பெற்றுத் தருவதற்காக ஆசிரியர்கள் வழிகாட்டுவார்கள் நிச்சயமாக. அதே நேரம் அந்த பெறுபவர்கள் சிறந்த மாணவன், நன்கு கெட்டிக்கார மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எக்ஸாமினர்ஸ், அதாவது பரீட்சகர்கள் புள்ளியை குறைப்பதில் கவனம் செலுத்துவார்கள், கூட்டுவதில் ஆசிரியர்கள் கவனம் செலுத்துவார்கள். சிறந்த மாணவன் அல்லது திறமையான மாணவன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் புள்ளியை குறைக்க முயற்சிப்பார்கள். இதை சொல்வதற்கான ஆரம்ப காரணம் என்னவென்றால், இங்கு 3 வரிகள் மாத்திரம்தான் விடப்பட்டிருக்கு. அவை நாங்கள் 3 வரிகள் இருக்கின்றன, அவை 3 இயல்புகள் மாத்திரம் எழுதிவிட்டால் போதுமானது என்று நினைக்கக்கூடாது. இந்த இடத்திலே அமைப்பு கட்டுரை வினாக்கள் வரும்போது மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விடயம், 2 தருக என்று சொன்னால் 2 தான் கொடுக்க வேண்டும். 3 தருக என்று சொன்னால் 3 தான் கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு மேலதிகமாக வேறு ஒரு விடையை கொடுக்க முயற்சிக்க கூடாது. அவ்வாறு கொடுக்கும் போது ஒன்று வினாவுக்கு விடப்பட்டிருக்கின்ற அந்த வெற்றிடம் போதாமல் இருக்கும், 2வது அவசியமற்ற விடை அங்கு சேர்க்கப்பட்டு விடும். 2 விடயங்களை குறிப்பிடுக என்று சொல்லும் போது அந்த 2 விடயங்களும் சரியாக இருந்தால் அவர்களுக்கு அந்த முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். ஒரு விடயம் மாத்திரம் நீங்கள் எழுதினால் 1 புள்ளி கிடைக்கும். அதே நேரம் மேலதிகமாக இன்னும் ஒரு சரியான ஒரு விடயத்தை நீங்கள் எழுத முயற்சிக்கும் போது இந்த 2 விடயங்கள் சரியானதாக இருந்து 3வதும் ஒரு சரியான விடையாக நீங்கள் மேலதிகமாக எழுத நேரிட்டால் சில சந்தர்ப்பங்களில் இந்த 2 சரியான புள்ளிகளில் இருந்து 1 புள்ளி விலக்கப்பட்டுவிடும். அதை பொதுவாக மைனஸ் ஆன்சர்ஸ் என்று சொல்வார்கள், அல்ல பாயிண்ட்ஸ் என்று சொல்வார்கள். ஆனால் அது மைனஸ் பாயிண்ட்ஸ் அல்ல, அவசியமற்றதை எழுதக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனை. ஆகவே அந்த 2 இயல்புகள் என்றால் 2 இயல்புகளை எழுத வேண்டும், 3 இயல்புகள் என்றால் 3 இயல்புகளை எழுத வேண்டும். இங்கு இந்த பரீட்சை வினாத்தாள் இது ஒரு மாதிரி வினாத்தாள், 3 வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த 3 வரிகளிலும் 7 இயல்புகளும் நீங்கள் குறித்திருக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு கேள்விகளிலும் எவ்வாறு புள்ளிகள் பெறப்பட வேண்டும், நாங்கள் புள்ளிகளை எவ்வாறு இழக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஆகவே இந்த 7 இயல்புகளையும் சில வேளைகளில் ஒரு வரியில் 2, அடுத்தது 4, மற்றதில் 3, 7 விடயங்கள் எழுத வேண்டி இருக்கும். அப்படி எழுதும்போது மாணவர்கள் கவனிக்க வேண்டும், ஒரு வரிக்குள் 3 அடங்கக்கூடியதாக வருகின்ற பதங்கள். ஆனால் ஒழுங்கு அங்கு முக்கியமாக கருதப்பட மாட்டாது. இப்போ உதாரணமாக ஒழுங்கும் ஒழுங்கமைவும் எழுதினால் அருகே அனுசேபம், அங்கால அதில் தொடர்ந்து இசைவாக்கம் எழுதலாம், அவன் 3 வந்துடும். உறுத்துணர்ச்சியும் மெய்வாக்கமும் அது ஒரு பெரிய சொற்றொடர். வளர்ச்சியும் விருத்தியும் அதுவும் ஒரு பெரிய சொற்பதம். ஆகவே 5, 3, 2, 5 வந்துடும். அடுத்தது இனப்பெருக்கம், பாரம்பரியமும் கூர்ப்பும். இவ்வாறு 7 இயல்புகளையும் நாங்கள் குறித்து காட்டல் வேண்டும். ஆகவே முதலாவது கேள்வியினுடைய பகுதியின் முதலாவது உபப்பிரிவு நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 2வது வினாவுக்கு செல்கின்றோம். வைரஸ் உட்பட உயிரங்கிகள் காட்டும் தனித்துவமான இயல்பு. இதிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு ஒழுங்கும் ஒழுங்கமைவும் ஒரு மூலக்கூறில் தொடங்கி கலம், இளையம், அங்கம் அவ்வாறு வர வேண்டும். ஆனால் இங்கு வைரஸ் கலமற்றது, தனிய மூலக்கூறு மாத்திரம்தான் இருக்கும், ஏனைய ஒழுங்கு மட்டங்கள் காணப்படுவதில்லை.
இரண்டாவது அனுசேபம். அனுசேப இயல்புகள் எதுவுமே அனுசேப பொறித்தொகுதிகள் வைரசுகளில் காணப்படுவதில்லை. அதனால் உறுத்துணர்ச்சி இயல்பாக்கங்கள் ரேபிலிட்டிஸ் இருக்காது. இனப்பெருக்கம் அவை பெருகும். விருந்து வழங்கியினுடைய அல்லது உயிர்கலங்களினுள் அவை விரைவாக பெருக்கமடையும். அவை இனப்பெருக்கம் என்ற இயல்பு எல்லா வைரஸ் உட்பட எல்லா அங்கிகளுக்கும் பொதுவாக காணப்படுகின்ற ஒரு சிறப்பு இயல்பாக நாங்கள் கருதி கொள்ளலாம். அவை விடையாக இனப்பெருக்கம் குறிப்பிட வேண்டும். மூன்றாவது பகுதியாக நாங்கள் பார்க்கின்றோம், உயிர் பதார்த்தத்தின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள் அவை எவ்வாறு சிக்கல் தன்மையில் அதிகரித்திருக்கும் என்பதனை நாங்கள் ஒழுங்குபடுத்தி காட்ட வேண்டும். இங்கு முக்கியமாக இந்த ஒழுங்குபடுத்தலில் ஒழுங்கு மாறக்கூடாது. பல்வேறு வினாக்களில் ஒழுங்கு மட்டங்களை மாற்றி கேட்டு பின்னர் எது ஒழுங்காக காட்டப்பட்டிருக்கிறது என வினவுவார்கள். அவை அந்த ஒழுங்கு மட்டங்கள் ஒழுங்காக எழுதப்பட வேண்டும். மூலக்கூறு கட்டாயம் அம்புக்குறி இடப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மூலக்கூறு புன்னங்கம் அவ்வாறும் குறிப்பிடலாம். கலம் இளையம் அப்படி தொடர்ந்து போகும். அவை அவ்வாறான அந்த ஒழுங்கு தரப்பட்டிருக்கின்ற வெற்றிடங்களை பொறுத்து நீங்கள் அம்புக்குறியை பயன்படுத்தலாம் அல்லது இந்த கமா போட்டுக்கொண்டு போகலாம். இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவிலும் மிகவும் எளிமையான ஒரு வினாவாக 2019ஆம் ஆண்டு வந்த முதலாவது வினாவை நாங்கள் பார்க்கின்றோம். உயிரினுடைய தொழிற்பாட்டினதும் கட்டமைப்பினதும் அடிப்படை அலகு பின்னொற்றில் எது? முதலாவது கேள்வி. ஆன்சர், அதாவது விடைக்கலம். அப்போ மூலக்கூறு புன்னங்கம், அடுத்ததாக கலம். அந்த கலம் தான் உயிரினுடைய கட்டமைப்புக்குரிய ஒரு அடிப்படை அலகையும் தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படை அலகையும் அது பிரதிநிதித்துவம் செய்கின்றது. அது ஒரு எளிமையான வினா. இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவிலும் மூலக்கூறு புன்னங்கம் கலம் என்ற அந்த சொற்பதங்களை ஒரு எளிமையாக கேட்டிருக்கின்றனர். இதேவேளை நான் முன்பு குறிப்பிட்டது போன்று 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட 41வது வினாவை மாணவர்கள் அவதானித்தீர்களாயிருந்தால், இப்பொழுது சொன்னது 2019வது முதலாவது வினா. இந்த 41வது வினாவில மாணவர்களுக்கு தெரியும், ஒரு பொழிப்பாக்கிய அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கூற்றுக்கள் 5 தரப்பட்டிருக்கு. கூற்று A, B, C, D, E என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ABD சரியா இருந்தால் முதலாவது விடை, ACD சரியா இருந்தால் இரண்டாவது விடை, AB சரியா இருந்தால் மூன்றாவது விடை, CD சரியா இருந்தால் நான்காவது விடை, வேறு விடை அல்லது வேறு விடைகளின் சேர்க்கை காம்பினேஷன்ஸ் சரியாக இருந்தால் ஐந்தாவது விடை பொருந்தும். இவ்வாறு அங்கு அட்டவணை தரப்பட்டிருக்கும், பொழிப்பாக்கிய அட்டவணை தரப்பட்டிருக்கு. ஆகவே அந்த 41 தொடக்கம் 50 வரையான வினாக்களில் மாணவர்கள் சில இடர்பாடுகளை முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்ற வளமை இருக்கும். பொதுவாக ஒரு திறமையான மாணவர்கள் செய்து முடித்திடுவார்கள். இந்த 41 தொடக்கம் 50 வரையான இந்த 10 வினாக்களில் ஒரு சில வினாக்கள் மாணவர்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். இந்த 41வது வினா இதுவரை காலமும் கேட்கப்பட்ட வினாக்களில் இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவினதும் மிகவும் சிக்கலான கடினமான ஒரு வினா. மாணவர்களை பொறுத்தவரையில் அங்கு உதாரணங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வினாவை நாங்கள் பல்வேறு வினாக்கள் செய்வோம். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், DNA. ஆகவே அங்கே DNA என்பது மூலக்கூறு. கரு DNA, அடுத்த கரு. கரு என்பது அங்கு புன்னங்கம். தசையினர் மூலக்கூறு புன்னங்கம் கலம் என்பதுதான் ஒழுங்கமைவு. இங்கு தந்திருக்கிறார்கள் DNA, கரு, தசையினர். தசையினர் என்பது நாங்கள் 2020ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு மாணவர்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். தசை இழையங்களில் கலங்கள் தசை நார்கள் என அழைக்கப்படுவது, அதற்கான காரணங்கள் பின்னர் பார்ப்போம்.
இந்த தசை நார்கள் தசைக்கலங்கள். ஆகவே மூலக்கூறு, புன்னங்கம், கரு, தசை நார்கள், கலம், இந்த மூன்றும் சரி. அடுத்தவர்கள் தந்தது வட்டத்தசைகள். அந்த வட்டத்தசைகள் என்பது தசை இழையம். அதாவது காப்போத்தா சாதாரண தரத்திலே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் 3 வகையான தசை இழையங்கள் இருக்கும். வெண்கூட்டு தசை, மளமளப்பான தசை, இதய தசை. இந்த வட்டத்தசை, நீள்பக்க தசை என்பது மளமளப்பான தசையினுடைய 2 பிரதான தசை வகைகள். அவை வட்டத்தசைகள் என்பது இழையம். அடுத்து தந்தார்கள் இறப்பை. அவை இழையங்கள் பல சேர்ந்து அங்கம். அவை அந்த ஒழுங்கு சரி. அவை அப்படி உதாரணங்களினூடாக ஒரு வினாவில் 5 விடைகள் தருவது வேறு. இங்கு ஏயில் தொடர்ச்சியாக 5 கூற்று, பியில் 5 கூற்று. ஆகவே அதான் நான் குறிப்பிட விரும்புவது மிகவும் கடினமான ஒரு வினாவாகத்தான் இந்த 2018ஆம் ஆண்டு 41வது வினாவில் இந்த உயிரியல் அறிமுகத்தினுடைய கேள்வியை கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக நாங்கள் பல்வேறு வினாக்கள் செல்லும் போது அதற்கான விடைகளை பார்ப்போம். அடுத்து முதலாவது கேள்வியினுடைய ஏ பகுதியில் 4வது பகுதிக்கு நாங்கள் வருகின்றோம். இந்த 3வது பகுதிக்கான ஒழுங்குமட்ட சரியான ஒழுங்கு வரிசை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்தது 4வது விடயத்துக்கு வருகிறோம். 4வது விடயத்தில் பின்வரும் விவரணங்களுக்கு பொருத்தமான உயிருள்ளவற்றின் தனித்துவத்தை தருக. தனித்துவம் என்பது உயிர் பொருளிலிருந்து தன்னை வேறுபடுத்துகின்ற, உயிர் பொருளானது உயிரற்ற கூறுகளிலிருந்து அந்த புறச்சூழலிலிருந்து தன்னை வேறுபடுத்துகின்ற சில பண்புகள் ஒன்று சேர்ந்து உயிருள்ளவற்றின் சிறப்பியல்புகள் அல்லது உயிருள்ளவற்றின் தனித்துவம். இந்த இயல்புகள் உயிரற்ற கூறிலிருந்து தன்னை வேறுபடுத்தக்கூடிய ஆற்றல், அதான் இந்த 7 ஆற்றல். இந்த 7 ஆற்றல்களையும் சில கடந்த கால பரீட்சை வினாக்களில் அவதானிக்கும் போது 2019ஆம் ஆண்டு உயிரியல் பாடத்திட்டம் பாரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் குறிப்பிட்டது போன்று என்னுடைய கற்பித்தல் காலத்தில் 5 தடவை மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தில் இது பாரிய அளவு மாற்றத்திட்டம், பெரிய அளவு மாற்றப்பட்ட பாடத்திட்டம். ஆனால் அந்த பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டாலும் தெரிவு செய்யப்பட்ட கடந்த கால பரீட்சை வினாக்களை நாங்கள் உதாரணங்களாக கொள்ளலாம். முக்கியமாக 2000 ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரையான உயிரியல் பரீட்சை வினாக்கள், அதற்கு முன்னர் இருந்த தாவரவியல் விலங்கியல் பரீட்சை வினாக்கள் தேர்வு செய்யப்பட்ட வினாக்கள். அது ஒரு ஆசிரியரினுடைய வழிகாட்டலின் கீழ் இந்த பாடத்திட்டத்துக்கு பொருத்தமாக தெரிவு செய்யப்பட்ட வினாக்களை மாணவர்கள் கற்க வேண்டும். சில வேளைகளிலே வினாக்கள் இந்த பாடத்திட்டத்துக்கு அமைவாக இருக்கும், விடைகள் தவறாக இருக்கும். அல்லது இந்த பாடத்திட்டத்துக்கு அமையாத பரீட்சை வினாக்களும் அங்கிருக்கும். எனவே தான் சொல்கிறேன், தேர்வு செய்யப்பட்ட வினாக்களை மாணவர்கள் கடந்த கால பரீட்சை வினாக்களில் பயிற்சி பெறலாம். அவ்வாறு கடந்த கால பரீட்சை வினாக்களை நாங்கள் தேர்வு செய்யப்பட்ட வினாக்கள் உயிரியல் பாடத்திட்டத்தில் பயிற்சி பெறும்போது நீங்கள் தோற்றுகின்ற அந்த பரீட்சை ஆண்டில் நீங்கள் எதுவித இடர்பாடும் இல்லாமல் வினாக்களை மேற்கொள்ளக்கூடியதாக, அதாவது கையாளக்கூடியதாக இருக்கும். அந்த வரிசையில் நாங்கள் பார்க்கின்றோம் 1983ஆம் ஆண்டு விலங்கியல் பரீட்சை வினாத்தாளில், 88ஆம் ஆண்டு தாவரவியல் பரீட்சை வினாத்தாளில், 2001ஆம் ஆண்டு 3 பாடப்பரப்பும் நடந்தது. தாவரவியல், விலங்கியல், உயிரியல். அப்பொழுது கேட்கப்பட்ட தாவரவியல் பரீட்சை வினாத்தாளில் அவ்வாறு கேட்கப்பட்ட அந்த சொற்பதங்களினுடைய சுருக்கத்தை இங்கு வினாவாக நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதில் 4வது பகுதியில் சிம்பிளே, 4வது பகுதியில் அடுத்த பிரிவு சிம்பிளே, தாழ்மட்ட கூறுகளின் ஒழுங்குபடுத்தலினால் சிக்கலான உயர்மட்டம் தோன்றுதல். தாழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக சிக்கல் தன்மை கூடி உயர்மட்டம், அதைத்தான் சொல்கிறோம். மூலக்கூறிலிருந்து உயிர்கோளம் வரை
அதற்கு நாங்கள் எழுதக்கூடிய இயல்பு ஒழுங்கும் ஒழுங்கமைவு. அடுத்து பி பகுதிக்கு போகின்றோம். அக புற சூழல் மாற்றங்களுக்கான மறுகை ரெஸ்பான்சிபிலிட்டி. அகப்புற சூழல் மாற்றங்கள் என்பது தூண்டல். அந்த தூண்டலுக்கான மாற்றம் துலங்கல் அல்லது தூண்டற்பேறு அல்லது மறுகை. இது ஒரு உறுத்துணர்ச்சியாக குறிப்பிடலாம் அல்லது உறுத்துணர்ச்சியினுடைய விளைவாக இயைபாக்கத்தை குறிப்பிடலாம். ஆகவே உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும் என்று நீங்கள் முழுமையாக எழுதலாம். இனி சி பார்ட் மூன்றாவது பகுதிக்கு போகின்றோம். தப்பி பிழைத்தலுக்கும் இனப்பெருக்கத்துக்குமான கட்டமைப்பு உடலமைப்பியல் மாற்றம். சாதாமற்ற நிபந்தனையிலிருந்து தப்பி வாழ்வதற்காக இனப்பெருக்க கட்டமைப்பில் அல்லது உடலமைப்பியலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அடாப்டேஷன், இசைவாக்கம். அந்த விடை நீங்கள் குறிப்பிட வேண்டும். இனங்களின் நிலவுகை தொடரச் செய்வதற்கு வளமான எச்சங்கள் தோற்றுவிக்கப்படுதல். குறித்த இனம் ஒன்று தொடர்ச்சியாக நிலைப்படுத்தப்படுவதற்கு வளமான எச்சங்கள் உருவாக்கப்படுகின்றது. அது குறிப்பிடுவது இனப்பெருக்கம். அடுத்தது இ பார்ட். உடற்றொழிலியல், உருவவியல், நடத்தை என்பவற்றை கட்டுப்படுத்தலும் சந்ததியூடாக கடத்தலும் காலப்போக்கில் மாற்றம் ஏற்படுத்தல். உடற்றொழிலியல், உருவவியல், நடத்தை என்பவற்றை கட்டுப்படுத்துவதற்கு பொறுப்பாக இருப்பது ஜீன், பாரம்பரிய அலகு அல்லது பரம்பரை அலகு. அந்த பரம்பரை அலகுகளினாலே தீர்மானிக்கப்படுகின்ற பொறுப்பாக இருக்கின்ற இயல்புகள் ஹெரிடிட்டி, பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் தொடர்ந்து சந்ததிகளின் ஊடாக கடத்தப்படும் போது காலப்போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்துதல் கூர்ப்பு. ஆகவே அங்கு விடை பாரம்பரியமும் கூர்ப்பும். திணிவில் மீள முடியாத அதிகரிப்பு. திணிவில் அந்த அதிகரிப்பை மீளப் பெற முடியாது. அதே நேரம் மீளாத மாற்றங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக. திணிவு அதிகரிப்பு மீள முடியாது. அந்த திணிவு அதிகரிப்பால் ஏற்படுகின்ற மாற்றங்களும் மீள முடியாது. ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக வாரது அல்லது தொடர்வது வளர்ச்சியும் விருத்தியும். ஆகவே இந்த நாலாவது பகுதிக்கு ABCDEF என உபப்பிரிவுகள் போடப்பட்டிருக்கின்றன. மீள நாங்கள் பார்க்கின்றோம். A ஒழுங்கும் ஒழுங்கமைவும், B உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும் அல்லது சில வேளைகளில் தூண்டலுக்கான தூண்டற்பேறு என்று கூட குறிப்பிடலாம். C இசைவாக்கம், D இனப்பெருக்கம், E பாரம்பரியமும் கூர்ப்பும், F வளர்ச்சியும் விருத்தியும். அப்போ A பகுதியினுடைய ஒரு பிரதான அம்சத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே வேளை இந்த ஒழுங்கும் ஒழுங்கமைவும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட 41வது வினாவினுடைய ஒரு தொகை அல்லது அந்த வினாவுக்கான பிரதான எண்ணக்கருவை வினா பி ஆக நாங்கள் இங்கே தந்திருக்கின்றோம். அந்த வினா பியில் ஏ தொடக்கம் டபிள்யூ வரை சிம்பிள் லெட்டர்ஸில் போட்டிருக்கு. சிம்பிள் ஏ தொடக்கம் சிம்பிள் டபிள்யூ வரையான உயிரின் ஆட்சி அதிகார மட்டங்களின் உதாரணங்கள் பல தரப்பட்டுள்ளன. இவற்றின் கீழுள்ள மட்டங்களுக்கு பொருத்தமான சொற்பதங்களை குறித்து காட்டுக. அந்த சொற்பதம் என்ற சொல் அதில் வரவில்லை. பொருத்தமான சொற்பதங்களை அல்லது எழுத்துக்களை குறித்து காட்டுக. அங்கே தொடக்கம் டபிள்யூ வரை தரப்பட்டிருக்கும். உதாரணமாக சிம்பிளே சிங்கராஜவனம், நீர், அப்படி அந்த விடை இருக்கும். ஆட்சி அதிகார மட்டங்களுக்கு ஒழுங்கு மட்டங்கள் அங்கே கேட்கப்பட்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக சூழற் தொகுதி, அதில் முதலாவது வினா சூழற் தொகுதி என கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ சூழற் தொகுதி என்று கேட்கப்பட்டால் இந்த தரப்பட்டிருக்கின்ற ஏ தொடக்கம் டபிள்யூ வரையான ஆட்சி அதிகார மட்டங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விடை என்ன? அதில் ஒன்று சூழற் தொகுதியாக வரும்போது, சூழற் தொகுதி என்பது பல சாயங்களினுடைய சேர்க்கை. உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் அடைந்து
இடைத்தொடர்புகளுக்கு உட்பட்டு டைனமிக் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடிய கூறு. உதாரணமாக இங்கே தரப்பட்டிருக்கின்ற சுழற்தொகுதிகளுக்கான மட்டங்களாக நாங்கள் பார்க்கும்போது, ஒன்று சிங்கராஜா வனம், மற்றது இன்னும் ஒரு விடை தரப்பட்டிருக்கின்றது வீட்டுத் தோட்டம், அடுத்தது நெல்வயல். ஆகவே ஃபர்ஸ்ட் முதலாவது பகுதிக்கான கேள்வி, சூழற்தொகுதிக்கு நாங்கள் குறிக்க வேண்டிய விடை சிம்பிள் ஏ, சிம்பிள் ஆர், சிம்பிள் எஸ். அதாவது சிங்கராஜா வனம், வீட்டுத் தோட்டம், நெல்வயல். அடுத்தது சாகியம். குடித்தொகைகளினுடைய கூட்டங்களாக சாகியத்தை விரைவிலக்கணம் செய்வோம். குடித்தொகைகள் பல சேர்ந்து சாகியங்களை உருவாக்கும். ஆனால் அந்த சாகியங்களை இனங்காண்பதற்கு அந்த குடித்தொகையில் வெவ்வேறு போசனமற்ற அங்கத்தினர்கள் காணப்படுவது என்பது ஒரு அடையாள குறியீடு. முதலான உற்பத்தியாளர், நுகரிகள், பிரிகையாக்கிகள் என்பன அங்கு ஒன்றிணைந்து அந்த வாழிடத்தை இயங்கக்கூடியதாக மாற்றுகின்றது. ஆகவே இந்த குடித்தொகைகள் பல சேர்ந்து வருகின்ற ஒரு தொகைதான் சாகியம். இங்கு சாகியமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியது டி பார்ட், சிங்கராஜா வனத்தின் எண்ணெய் மரங்களும் காட்டு மூஞ்சுறுகளும், அதாவது அந்த காட்டு சூழற் தொகுதியில் காணப்படுகின்ற உற்பத்தியாளர்களை, நுகரிகளை குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அது சாகியத்துக்கு வரலாம். இன்னும் ஒரு பகுதி பொதுவாக சாகியத்திற்கு அந்த டி பகுதியை மாத்திரம்தான் நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது குடித்தொகை. இந்த குடித்தொகை அதை இனம் காண்பதற்கு சில வரையறைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு அமைப்பு கட்டிட வினாவில் குடித்தொகை என்றால் என்ன என்று கேட்கும்போது 3 பிரதான அம்சங்கள் நாங்கள் குறிப்பிட்டு ஆக வேண்டும். குறித்த காலப்பகுதி, குறித்த பிரதேசம், காலம் சொல்ல வேண்டும், பிரதேசம் சொல்ல வேண்டும். ஓர் இனம், ஒரே இனத்துக்குரிய அங்கிகளினுடைய மொத்த எண்ணிக்கை, அந்த 3 விடயமும் சொல்ல வேண்டும். அப்போ குறித்த சூழற் தொகுதியில் வரையறுக்கப்பட்ட காலப்பகுதியில் காணப்படுகின்ற ஓர் இனத்துக்குரிய தனியன்களின் மொத்த எண்ணிக்கை, இது ஒரு அமைப்பு கட்டிட வினாவில் கேட்கப்படும் போது நாங்கள் எழுத வேண்டிய 3 விடயங்கள். அதை எங்களுடைய சொற்பதங்கள் அல்லது பழக்கமான நடத்தைகளில் அதை எழுதி கொள்ளலாம். ஆனால் அந்த விடயங்கள் கட்டாயம் அமைந்திருக்க வேண்டும். அந்த விடயங்கள் உள்ளடங்கலாக நாங்கள் இங்கே பார்க்கும்போது குடித்தொகை ஜாலக்காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யானைகள். இப்போ ஜாலக்காட்டில் என்பது ஒரு குறித்த பிரதேசம். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யானைகள் என்றால் தற்பொழுது, அதுக்கான காலம் உங்களுக்கு அங்கு சொல்லப்படாவிட்டாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. யானைகள் எலிஃபஸ் மேக்சிமஸ், ஓர் இனத்துக்குரிய தனியன்கள். அவை சிறந்த உதாரணம். ஜாலக்காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யானைகள் ஒரு குடித்தொகைக்கு. தனியன் அது ஒரு அங்கியை குறிக்கும். ஒரு தனியன் அல்லது ஒரு அங்கியாக இங்கு நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருப்பது காகம். காகம் ஒரு தனியன் அல்லது ஒரு அங்கி. காக கூட்டங்கள் அது வேறு, இது காகம் ஒரு தனியன். அதேவேளை இன்னும் ஒரு தனியன் அல்லது ஒரு அங்கியை நாங்கள் பார்க்கலாம். சிம்பிள் டி என குறிக்கப்பட்டிருக்கின்ற ஜாலக்காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யானை. அங்கு நாங்கள் 2 விடயங்களை பார்க்கின்றோம். யானை என்பது தனியன், யானைகளின் மொத்த எண்ணிக்கை என்பது குடித்தொகை. ஆகவே இங்கே ஜாலக்காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யானை என்பது அங்கு ஒரு தனியனை குறிக்கும். தொகுதி, இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று உதரச்சுவடு, முக்கியமாக அது உணவு கால்வாய் என்ற தொகுதிக்குள் வரும். அடுத்தது அங்குரம். அங்குரம் என்பது தாவரத்தினுடைய தரைக்கு மேலான தொகுதி.
அதை சில நேரங்களில் கிரேட் லெவலில் தண்டு என்று படித்திருப்போம். அப்போ அங்குரம் என்பது தொகுதி. அப்போ வை. அடுத்தது சிறுநீர் சனனி சுவடு. ஆகவே அந்த சிறுநீர் இனப்பெருக்க தொகுதியுடன் சம்பந்தப்பட்டது, அதுவும் ஒரு தொகுதி. ஆகவே எக்ஸ் ஒய் செட் என்ற அந்த சொற்பதங்கள் வரும். மற்றது அங்கம். இங்கே தரப்பட்டிருக்கின்ற அங்கத்துக்குரிய பிரதான அமைப்பாக நாங்கள் கண் ஓ என்ற பகுதியை குறிப்பிடலாம். அதே நேரம் இறப்பையும் ஒரு அங்கம். அப்போ சி கமா ஓ என்பது விடையாக இருக்கும். அங்கத்தை தொடர்ச்சியாக இளியம் கேட்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கலங்களினால் ஆக்கப்பட்ட ஒரு தொகை. ஆகவே அங்கே இளியமாக நாங்கள் கருதக்கூடியது என்பு. என்பு என்பது ஒரு தொடுப்புலயம். ஆகவே அது ஒரு இளியம். குருதி, அதுவும் ஒரு தொடுப்புலயம். வட்டத்தசை, அது ஒரு தசை இழையம். ஆகவே இழையம். கட்டுமடல் என்பது நாங்கள் பின்னர் 2022ஆம் ஆண்டு மாணவர்கள் படிப்போம். கலன்கட்டுக்களை சூழ்ந்திருக்கின்ற பல கலங்களின் சேர்க்கை தான் கட்டுமடல். அது ஒரு இழையத்தை குறிக்கும். அதே போல கால்கலன், காலினுடைய பிரதான கூறு. அது கலன் மூலகங்களால் ஆக்கப்பட்ட அது ஒரு இழையம். நிணநீர், அதுவும் ஒரு இழையம், தொடுப்பிழையமாக அல்ல விசேடித்த தொடுப்பிழையமாக கருதப்படும். நிணநீரும் ஒரு இழையம். இனி நாங்கள் கலத்துக்கு போகின்றோம். கலம் ஜே தசைனார், அது ஒரு கலத்தை குறிக்கும். கால்கலன் மூலகம், கால்கலன் மூலகங்களும் கலம். பல கால்கலன் மூலகங்கள் சேர்ந்துதான் கால்கலனை உருவாக்கும். ஆகவே அதுவும் ஒரு கலம். நிணநீர் குழியம். இந்த நிணநீர் குழியம் ஒவ்வொரு கலங்களை குறிக்கும். அதே போல கால் குழற்போலி. கால் குழற்போலி என்பதும் ஒரு தனி கலத்தை குறிக்கும். ஆகவே இந்த கலத்திற்கு ஜே, பி, வி, டபிள்யூ ஆகிய எழுத்துக்கள் விடையாக அமையும். அடுத்தது புன்னங்கம். புன்னங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரும்போது முக்கியமாக கரு, குறிப்பிடப்படும். அடுத்தது மூலக்கூறு. மூலக்கூறு எளிமையான ஒரு ஆட்சி அதிகார ஆரம்ப மட்டம். முக்கியமாக நீர், பி. அடுத்தது டிஎன்ஏ, ஐ. ஆகவே மாணவர்கள், ஒரு உயிருள்ளவற்றினுடைய சிறப்பியல்புகளில் ஒழுங்கும் ஒழுங்கமைவும் எவ்வாறான வினாக்களை தாங்கி அது பல்தேர்வு வினாக்களாக மாற்றமடைகிறது, அதற்கான ஒரு எக்ஸாமினேஷன் பேனோரமா, அதாவது ஒரு பரீட்சை வியூகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த முதலாவது அலகில் 1 புள்ளி அல்லது 1.5 புள்ளிகள் தான் புறப்படுது. ஆனால் அவை ஒவ்வொரு புள்ளிகளும் முக்கியம். அது எம்சிக்யூவாக கேட்கப்பட்டாலும் சரி, ஸ்ட்ரக்சர்டாக அமைப்பு கட்டுரை வினாவாக கேட்கப்பட்டாலும் சரி, எங்களுக்கு அங்கே புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் இங்கே நாங்கள் முதலாவது கேள்வியில் அது பற்றி கதைத்திருக்கின்றோம். இங்கு தரப்பட்டிருக்கின்ற வினாபத்திரத்தில் தொடர்ந்து வருகின்ற
வினாபாத்திரத்தினுடைய பேஜ் நம்பர், அதாவது தாள் இலக்கம் 32. அப்போ 32ஆம் பக்கத்தில் 11வது கேள்வி, 11வது கேள்வி 32ஆம் பக்கத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த 11வது வினாவிலே மீளவும் ஏ என்ற வினாவிற்கு கீழே இந்த உயிருள்ள பொருட்களினுடைய சிறப்பியல் தொடர்பாக வினா அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வினா தொடர்பாக மாணவர்கள் சுயமாக நீங்கள் ஏற்கனவே சொல்லித்தந்த அல்லது குறிப்பிட்ட தகவலை அடிப்படையாக